எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் நம்ம கிரக குறிகாட்டிகளை பார்க்க போகிறோங்க. கிரக குறிகாட்டிகள் அப்படின்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, கிரக குறிகாட்டிகள் அப்படின்றது ஒரு ஜாதகப்படி ஒரு கிரகம் எந்தெந்த வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆய்வு ஜாதகத்தில் பாருங்கள். இந்த ஆய்வு ஜாதகத்தில் 9 கிரகமும் உள்ளே இருக்குதுங்க. இந்த கிரக குறிகாட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது முதல் விஷயம். அதுக்கடுத்து அந்த கிரகத்துடைய சுய வீடு எது அப்படின்னு பார்க்கணும். இது 2வது விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த கிரகத்துடைய சுய வீடு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வீடு, இந்த 4 விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்முடைய சார்ட்லேயே கிரக குறிகாட்டிகள் அப்படின்ட்டு கீழே எல்லாமே 9 கிரகத்துக்குமே தெளிவாக போட்டிருக்கோம். இப்போ சூரியனுக்கு 7, 9, 10, 12 அப்படின்னு கொடுத்துருக்குது. இது கிரக குறிகாட்டிகள். இருந்தாலும் இது பேசிக்காக எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த சூரியன் அப்படின்றது எந்த இடத்துல அமர்ந்திருக்குது, அதாவது இந்த லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம். இந்த இடத்துல இருந்து சூரியன் எங்கே அமர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்குது ரிஷப ராசியில். அப்போ சூரியன் 7வது வீட்டு வேலையை செய்வார். சூரியனுடைய சுய வீடு அப்படின்றது சிம்ம ராசி. அந்த இடத்துல 10ஆம் பாவம் விழுந்திருக்குதுங்க. அதனால சூரியன் 7, 10 இந்த 2 வீட்டு வேலையை செய்வார். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த சந்திரன் எங்க டெபாசிட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க துலா ராசியில 12ஆம் பாவத்துல சந்திரன் டெபாசிட் ஆயிருக்காரு. சரிங்களா? அந்த சந்திரனுடைய சுய வீடு அப்படின்றது கடகராசி. அதனால மொத்தமா எடுத்தோம்னா சூரியன் இருக்கிறது 7ஆம் பாவத்துல, அதோடைய சுய வீடு அப்படின்றது சிம்ம ராசி 10ஆம் பாவம் 7, 10. அதுக்கடுத்து சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதாலையும் அந்த சந்திரன் கடகராசிக்கு உடையவர் 9ஆம் பாவம், அமர்ந்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது 12ஆம் பாவம். ஓவராலாக பார்க்குற போது 7, 9, 10, 12 இந்த வீடுகள் எல்லாமே சூரியன் வேலை செய்வார். அதுதான் கீழே கிரக குறிகாட்டிகள் ரீதியாக சூரியனுக்கு நேராக 7, 9, 10, 12 போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேற எதனா ஒரு கிரகத்தை பார்ப்போம். இப்போ சனிக்கு எடுத்துக்கலாம். சனி பார்த்தோம்னா 3, 4, 9, 11, 12 இந்த வீடுகள்லாம் நம்ம குறிக்காட்டுன்னு போட்டு இருக்கோம். பேசிக்காக எப்படி சனி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாவ ரீதியாக சனி 11ஆம் பாவத்தில் விழுந்திருக்காரு இங்கே கன்னி ராசியில். அதே மாதிரி சனியுடைய சுய வீடு மகர ராசி, கும்பராசி. அங்கே 3ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் இருக்குது. அதனால சனி 3, 4, 11 இந்த வீடுகளை வேலை செய்வார். அதே மாதிரி சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அந்த சந்திரன் 12ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. அதுக்கு அடுத்து 9ஆம் பாவத்துக்கு உடையவர், கடகராசிக்கு உடையவர். ஓவராலாக பார்த்தோம்னா 3, 4, அதுக்கு அடுத்து 9, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 11, 12 இந்த வீடுகள் எல்லாமே சனி குறிகாட்டுறாரு. 3, 4, 9, 11, 12. எனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் அந்த கிரக குறிகாட்டிகள் ரொம்ப ஒரு மிக முக்கியமானது. அப்போதான் நம்ம பலன் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எனவே இந்த பகுதியில் கிரக குறிகாட்டிகள் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.